வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களது காலில் விழக்கூடிய வகையில் பல கடிதங்களை தற்பொழுது மத்திய அரசிற்கு அனுப்பியுள்ளார். எதற்காகவென்றால், மத்திய அரசு வழங்கக்கூடிய 2125 கோடி முதற்கட்டமாக தமிழகத்தில் வழங்கப்படாது என்று தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொண்டால்தான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தில் நிதியை வழங்குவார் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 5000 கோடி நாங்கள் தர மாட்டோம் என்று மத்திய அரசு தெரிவித்துவிட்டது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களுக்கு பல கடிதங்களையும் அனுப்பியுள்ளார். எப்படியாவது ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், பள்ளிகள் சீரமைக்கப்பட வேண்டும், பல கோடிகள் இதனால் தமிழக அரசு நிதியிலிருந்து கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் தமிழகத்தில் பொருளாதார பெருபந்தம் ஏற்படும் என்று மோடி அவர்களது மன்னிப்பு கேட்கும் விதமாக பல கடிதங்களை அனுப்பியுள்ளார். ஆனால் மோடி காலில் விழுந்தாலும் கூட நாங்கள் பணத்தை தரமாட்டோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மத்திய கல்வித்துறை அமைச்சரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மேடையில் மட்டும்தான் 10,000 கோடி 5,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்படி ஏற்றுக்கொண்டால் 2000 ஆண்டு பின்தங்கிய மாநிலமாக தமிழகம் மாறிவிடும் என்று வாய்க்கு வந்ததை கூறிய ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது முதல் அறிக்கையை வெளியிட்டுள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் 5,000 கோடி தமிழகத்தில் ஒதுக்கப்படாது, இதனால் தமிழக கல்வித்துறைக்கு பெரிய ஆபத்து வரக்கூடும் என்று மத்திய அரசு இதற்கு எச்சரிக்கை தமிழக அரசிற்கு தெரிவித்துள்ளது. இனியும் தமிழக அரசு மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் மாற்றும் வகையில் செயல்பட்டால் இது பேரிடியாக தமிழக அரசிற்கு வரும் என்றும் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சிபிஎஸ்இ ஸ்கூல்களை நடத்தலாம், ஆனால் ஏழை எளிய குழந்தை மாணவர்கள் மும்மொழி கல்வியை பயிலக்கூடாதா? நீங்கள் மட்டும்தான் ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கணும், தமிழக அரசு மத்திய அரசு ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? இது எந்த விதத்தில் நியாயம் என்றும் தற்பொழுது பாஜகவினர்கள் ஸ்டாலினை எதிர்த்து கேள்வியும் கேட்டு வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழகத்தில் மும்மொழி கல்வியை பயிலலாமா அல்லது தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே போதுமா? ஹிந்தியை மட்டும் படியுங்கள் என்று கூறவில்லை, உங்களது விருப்பம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மொழி எதுவாக இருந்தாலும் பயின்று கொள்ளலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது.